பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ஒழுவில இருந்தார்கள், பெருமானாருடைய ஒழுவு எப்படி இருந்துச்சு, நாம எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுவு என்னவென்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒழுவு செஞ்சாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுகப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஒழுவு செய்யறதுனால ஆரோக்கியம் கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒழு செய்யறதுனால அவனுக்கு பரக்கத்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீரை கொண்டு ஒரு மனிதன் ஒழுவை செய்வதனால் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். பெருமானாரின் ஒழுவு எப்படி இருந்தது? ஒரு நாள் பெருமானார் பாத்ரூமுக்கு போனாங்க. போயிட்டு கொஞ்ச தூரத்துல தான் தண்ணி இருக்கு, வந்து ஒழு செய்யலாம். ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலே மண்ணை தொட்டு தயமம் செஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் பார்த்தாங்களாம், என்ன நீங்க 50 அடி தூரத்துல தான் இருக்கு, நீங்க வந்து ஒழு செய்யலாமே என்று சொன்ன உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் மரணிக்கின்ற நேரத்தில் கூட ஒழுவோடு மரணிக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். அதனால் நான் அந்த 50 அடி தூரத்துக்கு வர்றதுக்குள்ள மூத்தாயிட்டா அசுத்தமாக மூத்தாகி விடுவேன் அல்லவா, அதனால் தயமம் செய்து கொண்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒழுவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். என் உயிர் பிரிகின்ற நேரத்தில் கூட நான் ஒழுவோடு இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஒரு முறை அப்படித்தான் பிலால் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், எனக்கு முன்னால நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்கன்னு நான் பார்த்தேன், என்னுடைய காலடி ஓசைக்கு முன்னால் உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன், என்ன அமல் செய்றீங்கன்னு கேட்டாங்க பிலாலை பார்த்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பிலால் சொன்னாங்க, நாயகமே என்கிட்ட அந்த மாதிரி அமல் எதுவும் கிடையாது, உங்களை விட தரத்தில் உயர்ந்தவன் நான் கிடையாது, நான் ஆலங்களும் தாழ்ந்தவன், நான் வம்சத்திலும் தாழ்ந்தவன், என்னை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது நாயகமே. ஆனால் என்னிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், எப்பொழுது ஒழு முறிந்து விட்டாலும் உடனே ஒழு செய்து கொள்வேன், ஒழுவோடு தான் பாங்கை சொல்லுவேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பாங்கு சொல்றோம், ஒழு இல்லாமலே சொல்றோம். ஒழு இல்லாம சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கானா? இருக்கு. ஒழுவோடு பாங்கை சொல்லுவேன், என் வாழ்க்கையிலே ஒழு செய்த உடனே 2 ரக்காத்து தொழுகுவேன், இதை தவிர என்னிடத்தில் நியமமான பழக்கங்கள் எதுவும் இல்லை நாயகமே என்று பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னார்கள், நீ ஒழுவோடு இருப்பதால் எனக்கு முன்னால் சொர்க்கத்திலே நடக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய், ஒழு உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். அதே வார்த்தை தான் நமக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒழுவினால் நமக்கு சுவனம் கொண்டு செல்லும் அளவிற்கு அல்லாஹ் ஒழுவிற்கு சத்தியத்தை வைத்திருக்கிறான், சக்தியை வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்றுதான் சொன்னார்கள், ஒரு மனிதன் தூங்குகின்ற நேரத்தில் கூட ஒழு செய்யணும்.